வணக்கம் நேயர்களே. வாழ்க்கையில் நன்றி என்ற ஒரு பெரிய அத்தியாயம் இருக்குது. இந்த நன்றியை நம்ம வாழ்நாளில் என்றைக்கும் மறக்கக்கூடாது. நம்மளுக்கு உதவி செஞ்ச ஒருத்தரை அவருக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லணும். அவருக்கு எந்த காலத்திலாவது ஒரு சந்தர்ப்பம் நேர்ந்தால் அவருக்கு உதவணும். இதுதான் நன்றியினுடைய மகத்துவமே. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, நன்றியை மறந்துடுவாங்க. அவங்க என்ன செஞ்சாலும் சரி, நம்மளை இந்த அளவுக்கு தூக்கி விட்டாங்களே, இந்த அளவுக்கு நம்மளை காப்பாற்றினாங்களே, நம்ம இந்த மாதிரிலாம் வாழ்ந்தோமே அப்படின்னு அவங்க கொஞ்சம் கூட நினைக்கிறதில்ல. இந்த நன்றி மறந்தவன் மோசமான மிருகத்துக்கு சமம். அதே போல் தன்னுடைய தாய் தந்தை சகோதரர்கள் இது மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யணும், அதை சொல்லி காட்டவே கூடாது. ஏன்னா அது அதை மறந்துடணும். அது நம்ம அவங்களா அப்போ அவங்களுக்கு கொடுத்த காசை திருப்பி கேட்குறது, நான் தான் அவங்களுக்கு செஞ்சேன் சொல்கிறது, இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இந்த நன்றி என்னன்னா, உங்கள் பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்க்கணும். அதாவது நான் இந்த மாதிரி கஷ்ட காலத்தில் இருக்கும்போது என்னை தூக்கி விட்டாங்க, இவங்களெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பேர் உங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கலாம். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்படும்போது இன்னார் எனக்கு இந்த உதவி செஞ்சாங்க, இவங்க இந்த உதவி செஞ்சாங்க, அவங்கள நீயும் வாழ்நாளில் மறக்கக்கூடாது. எனக்கு பதில் அவங்களுக்கு நீ என்ன அவங்க உங்களை தேடி வந்தாலும் அவங்களுக்கு உண்டான உதவியை நீ செய்யணும் அப்படின்னு நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி வளங்க. அப்போ தான் அவங்களுக்கும் ஒரு நன்றி உணர்ச்சின்றது வரும். அதே போல் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஒரு நன்றி சொல்லுங்கள் எல்லாருக்குமே. அதனால் ஒன்றும் நம்ம சொத்தாக குறைஞ்சிட போகுது ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புல இருக்க அங்க அவயத்துக்கு கூட நம்ம நன்றி சொல்லலாம். இன்றைக்கி சாப்பாடு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லலாம். அதே போல் நம்ம இன்றைக்கி நடக்கிறோம், இன்றைக்கி உடம்பு நல்லா இருக்குது, இந்த வச்சுருந்தனாக்கா மற்ற உறுப்புகள்லாம் கூட நல்லா இருக்குது, எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நன்றி சொல்லணும். நன்றி சொல்கிறதுனால நம்ம கெட்டு போகிறதே இல்லை, நம்ம வாழ்க்கை தரமும் உயரும். அதனால் மனசில் அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம். பார் நம்ம இவ்வளோ செஞ்சோம், ஒரு நன்றி கூட சொல்லலை பார், நன்றி கெட்டவன் அப்படின்னு அவங்க நினச்சின்னு போகக்கூடாது இல்லையா? அதனால் நீங்கள் நன்றி சொல்ல கற்றுக்குங்க. இதை அந்த காலத்தில் யாரும் நன்றி சொல்கிறதில்ல. அது என்ன சொல்லுவாங்க, அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இவங்களுக்குள்ளேயே நம்ம நன்றி சொல்லிக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அது தவறு. எல்லாருக்குமே நம்ம நன்றி சொல்லலாம். நமக்கு ஆபத்து காலத்தில் தன்னுடைய உயிரை பணயம் வச்சு நம்மளை காப்பாற்றினா பார்த்தீங்களா, அவங்க அதே போல் நம்மளை வளர்த்து விட்டவங்க இருக்கிறாங்க பாரு, அவங்க இந்த காலத்தில் நமக்கு எதிரியாவோ பகையாளியாவோ மாறிட்டாலோ அவங்களால நமக்கு தீமைகளும் வந்தால் கூட சரி, அந்த தீமையை அப்படியே ஒதுக்கிடுங்க, மறந்துடுங்க. ஏன்னா அவன் அந்த நாளில் நமக்கு செஞ்சான் பார்த்தீங்களா, அந்த நன்றியை நினச்சி பாருங்கள். அதை நினச்சி பார்த்து இதை ஓரம் கட்டிடுங்க. சரி போனால் போட்டப்போ, அந்த நாளில் அந்த ஆள் நமக்கு உதவி செஞ்சான், நம்மளை வாழ வச்சான், நம்மளை எப்படி எப்படியோ காப்பாற்றுறான், அதனால் வேணாம். அவர் இன்றைக்கி நம்ம விரோதியாக இருக்கலாம், அது காலம் மாறும். அதனால் மன்னித்து மறந்து விட்டுடுங்க. அந்த தீமையை மட்டும் கணக்கில் எடுக்காதீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கு உதவி செஞ்சவங்கள நீங்கள் எந்த நாளும் மறக்கக்கூடாது. நீங்கள் மறந்தீங்கன்னா அதை விட மோசமான மனித ஜாதியில் நீங்கள் மிருக ஜாதியாக தான் இருப்பீங்க. அதனால் எப்போவுமே ஒருத்தருக்கு இது பண்ணும்போது நமக்கு ஆபத்து, நம்ம எது வருதோ அவங்களுக்கு சந்தர்ப்பம் வரும்போது அவங்களுக்கு அந்த உதவியை செஞ்சிடணும். நன்றி கடனை நம்ம செலுத்தணும். இதுதான் ஒரு கதை ஒன்று. என்னன்னா, ஒரு சின்ன பையன் பேப்பர் போட்டுருந்தான், வீடாக பேப்பர் போட்டு பொழப்பு நடத்தியிருந்தான். அவன் அப்படியே படிச்சுக்கின்னு இருந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு ரொம்ப பசி. காலையில் அவன் என்ன பண்ணான், போயிட்டு ஒரு வீட்டில் போய் அவனுக்கு சாப்பாடுன்னு கேட்கவும் வெக்கமாகுது, அவனுக்கு தன்மான உணர்ச்சி தடுக்குது. அதனால் அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் தண்ணி இருந்தால் கொடுங்களேன். அந்த வீட்டு பெண்மணி பார்த்துட்டு இவன் முகத்தை பார்த்தவொடனே, அடேடே பையன் ரொம்ப சோர்வாக இருக்கானே, ரொம்ப இதுவாக இருக்கானேன்னு சொல்லிட்டு சரி சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தண்ணியை கொஞ்சம் எடுத்துக்கின்னு ஒரு கிளாஸ் பால் எடுத்துன்னு கொடுத்தாங்க. கொடுத்தவொடனே அவன் என்ன பண்ணான், குடிச்சிட்டு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டு போயிட்டான். அவங்கள இதுக்கு எதுக்குப்பா, இது அன்பால் விலை கொடுத்தது, நான் ஏதோ உனக்கு பிரியப்பட்டு கொடுத்தேன், இதுக்கு போய் எதுக்குப்பா நன்றி கடன் அப்படின்னாங்க. நான் எவ்வளோம்மா கடன் தரணும் உனக்கு அப்படின்னு கேட்டான். இந்த நன்றி கடன்லாம் வேணாப்பா, நான் அன்பால் கொடுத்தது வேணாம் அப்படின்னு. சரி அவனும் போயிட்டு அவன் என்ன பண்ணான், நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகிட்ட பிறகு இந்த அம்மாவுக்கு ஒரு கொடிய நோய் வந்துடுச்சு. இந்த நோய் வந்த பிறகு அந்த ஊர்லேயே இவன் டாக்டர் ஆகிட்டான். அந்த டாக்டர் அந்த ஊருக்கே இந்த அம்மா போகிறாங்க. போய் உடம்பை காட்ட போகும்போது ரொம்ப கொடிய நோய். என்ன பண்ணுறாங்க, இவன் அந்த லெட்ஜரில் பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய பேரும் ஊரும் சரி இது யாராக இருக்கும், நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனாங்க.
போய் பார்க்க போன உடனே பார்த்தா அந்த அம்மா தான். இவனுக்கு நல்லா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சரி இந்த அம்மா தான். அவன் அன்னைக்கு அந்த பால் கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஒரு கிளாஸ், அதை வந்து நன்றி உணர்ச்சி நன்றியோடு நினச்சி பார்த்தான். உடனே இந்த அம்மாவுக்கு அவனுடைய செலவுலேயே போட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அவன் நல்லாகிட்ட பிறகு பில்லு பெருசாக போச்சு. என்னம்மா இவ்வளோ செலவாயிருக்குது, ஐயோ நான் எங்கேருந்து கொடுப்பேன் அப்படின்னு. நீ கொடுக்கவே வேணாம்மா, நீ எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுத்தீங்க பார்த்தீங்களா அன்றைக்கி நான் பசியோடு இருக்கும்போது, அந்த நன்றி கடன்மா இது, அப்படி வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னானான். அது மாதிரி நமக்கு உதவி செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஆபத்து வரும்போது நம்ம செய்கிறது தான் நன்றி கடன். இந்த நன்றி கடனை வந்து எதிர்பார்த்து செய்யக்கூடாது. அதாவது அவங்க கொடுத்துருவாங்க, இன்றைக்கி செய்யலாம், அவங்களுக்கு போட்டு செஞ்சிடலாம், நாளைக்கு அவங்களுக்கு நல்லா நம்ம அவங்கக்கிட்ட வாங்கிடலாம், இதை கேட்டு செஞ்சிடலாம் அப்படின்லாம் கேட்கக்கூடாது. ஒவ்வொருக்கும் செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். இந்த நன்றி கடனை வந்து நீங்கள் பிள்ளைங்களுக்கு கூட நம்ம பிள்ளைங்களுக்கு கூட சொல்லி இது மாதிரிலாம் வளர்க்கணும். வளர்க்கும்போது இந்த நன்றி சொல்ல 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 அது நம்மளை தேடி வருமா. அப்போது பயனுள்ள நிகழ்ச்சியாக நடக்கும்போது தான் நம்ம நன்றி சொல்கிறோம். யாராச்சும் நம்மளுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னா நன்றின்றோம், எது வந்தாலும் பண்ணால் நன்றின்றோம். அப்போது அந்த நன்றி நம்மளை தேடி வரும்போது நிறைய தேடி வருமா. அப்போ நமக்கு வாழ்க்கையில் நல்லதாக தான் நடக்கும். அதனால் இந்த நன்றி சொல்கிற குடும்பங்கள் வந்து ரொம்ப நலமாகவும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்ததாக வந்து அமெரிக்காவில் இருக்கிற பல்கலைக்கழகம் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. கண்டுபிடிச்சி 2010 வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டுது. இந்த மாதிரி நன்றி சொல்கிறவங்க குடும்பம் நல்ல ஆனந்தமாகவும் நல்லாவும் வாழறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நன்றி சொல்லி ஒரு அறிக்கை விட்டுது. அது வந்து ஏற்கக்கூடியதான். நன்றற்க நன்றன்று நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு வள்ளுவர் அன்றைக்கி சொன்னார். அதனால் நன்றி மறக்காமல் நம்ம எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுவோம். நலமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.